இன்னைக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கக்கூடிய ஒரு கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வாணல்ல கொஞ்சமா நெய் போட்டு இந்த மாதிரி துருவி வச்சிருக்க கேரட்டை வதக்கிக்கலாம். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதுல கொஞ்சமா உப்பு போட்டுட்டோம்னா அந்த டேஸ்டே ரொம்ப சூப்பரா இருக்கும். கொஞ்சமா உப்பு போட்டு தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வத்திருச்சு. எந்த அளவுக்கு கேரட் எடுத்துக்கிட்டோமோ அதே கிண்ணத்துல அந்த அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இது காய்ச்சாத பால் தான். அதே போல அதே அளவுக்கு தண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் சிம்ல வச்சுட்டு மூடிடணும். பால் இருக்கிறதால சிம்ல தான் வைக்கணும். தீ அதிகமா வச்சோம்னா பொங்கி வெளியே வரும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பால் எல்லாம் அந்த மாதிரி சுண்டி இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு கேரட் எடுத்தோமோ அதுல பாதி அளவுக்கு சர்க்கரை எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு கொஞ்சமா நெய் போட்டுக்கலாம். இப்போ தீயை நல்லா அதிகமா வச்சு இந்த மாதிரி கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். கேரட் நல்லா வெந்ததால நல்லா குழஞ்சி வந்திருக்கும். இதனோட பதம் என்னன்னா இந்த குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் நின்று நல்லா திரண்டு அல்வா மாதிரி வரணும். இப்போ அந்த பபிள்ஸ் எல்லாம் நின்றுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல சீக்கிரமாவே இந்த அல்வாவை ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.